படமே அப்படி எடுக்கிறான்ல திரைப்படத்துல. ஒரு கேவலமான ஒரு பையன் போயிட்டு கஞ்சா அடிக்கிறது, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, அப்படி தாடியை வச்சுக்கிறது, அப்படி ஃபங்கு இப்படி முடிய வச்சுக்கிறது, புள்ளிங்க மாதிரி தெரியுது. அவனை தேடி தேடி பொண்ணுங்க லவ் பண்ணும். ஒருத்தன் நல்லவனா இருப்பான், அந்த அவனை விரும்பவே விரும்பாது. எவன் கேடு கட்டவனோ, எவன் கஞ்சா அடிப்பானோ, எவன் தண்ணி அடிப்பானோ, எவன் தம் அடிப்பானோ, பொறுக்கித்தனம் பண்ணுவானோ, அவன் பொறுக்கித்தனம் பண்றவன் பூரா அந்த நாட்டில் நல்லவன். அதான் சீமான் கூட சொன்னாங்க, புஷ்பா படத்துல உண்மையிலே ஹீரோ யாருன்னா பகத் பாசில். அங்க செம்மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்ற பகத் பாசில் பைத்தியக்காரன். செம்மரத்தை வெட்டி விக்கிற அந்த திருட்டு பைய ஹீரோ. எப்படி செம்மரத்தை கடத்துறது தப்பு. இப்போ வந்து பவன் கல்யாண்லாம் வந்து இறங்கி செம்மரத்தை கடத்துவது என்பது நாட்டினுடைய தங்கத்தை கடத்துவது சமம். சீனாவுக்கு போனாலும் விட மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு போனாலும் விட மாட்டேன்னு சொல்லி களத்தில் நிற்கிறாப்புல. பகத் பாசில் கேரக்டர் தான் பவன் கல்யாண். பவன் கல்யாண் செம்மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறல அவரை வந்து நிஜத்துல ஹீரோவை பார்க்கறான். ஆனா படத்துல செம்மரத்தை வெற்ற புஷ்பாவை வந்து அல்லு அர்ஜுனாவை வந்து ஹீரோவை பார்க்கறான். அப்ப இங்க என்ன ஆயிருதுன்னா, கொலை பண்றவன் ஒரு 2 கொலையாவது பண்ணிக்கணும். அவனாதான் சமூகத்துல நல்ல பயங்கரமான ஆளுங்க. அவர் 2 கொலை பண்ணியிருக்காப்ல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் பல லீடர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 கொலை, 3 கொலை, ஒரு திருட்டு வழக்கு, ஒரு ஊழல் வழக்கு, ஒரு லஞ்ச வழக்கு, இல்லை லஞ்சம் கொடுத்த வழக்கு, இந்த மாதிரி வழக்கில் இல்லை ஒரு 10-15 ஆட்களை வச்சு கொன்ன வழக்கு, இல்லை சீட்டிங் வழக்கு, இது மாதிரியான வழக்கல் பின்னணி இருந்தால் மட்டும்தான் அவனை தலைவராகவே ஏற்றுக்கிறான். காமராஜர் கக்கன், நல்லகண்ணு, ஜீவானந்தன், சிங்காரவேலர் போன்றவர் இருந்த தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை, ஊழல், லஞ்சத்தில் சிறைக்கு போனவன், லஞ்சம் கொடுத்து சிறைக்கு போனவன், வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்து சிறைக்கு போனவன், இந்த மாதிரி ஆட்களை வந்து தலைவர்களாக ஏற்ற ஒரு சமூகம் எப்படி இருக்கும்? முனிராஜ் போன்ற ஆட்களை தான் உருவாக்கும்.